இன்றைக்கி 1 யோவான் 3ஆம் அதிகாரம் பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா முதல் 9 வசனங்கள் ஒரு பகுதி. முதல் வசனத்தையே தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளோ பெரிதென்று பாருங்கள். ஸோ அதை தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. முதல் வசனம், நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடினாலே நம்மையும் அறியவில்லை. அந்த இடத்துல பார்க்குறோம், நாம் தேவனுடைய பிள்ளைகள் அழைக்கப்படுவதனால பிதாவானவர் எவ்வளோ அன்பு பாராட்டியிருக்கார் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல சொல்கிறார். சரிங்களா, அது ஒரு சாதாரண ஒரு விஷயமே கிடையாது. சரிங்களா, நம்ம ரட்சிக்கப்பட்ட உடனே நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கோம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா, ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நம்ம சாத்தானுடைய ராஜ்யத்தில் இருந்தோம், அவனுடைய கண்ட்ரோல்குள்ளே இருந்தோம். ஆனால் ரட்சிக்கப்பட்டதுக்கப்புறம் தேவன் என்ன பண்ணுறார் அப்படின்னா, அன்பின் குமாரனுடைய இயேசு கிறிஸ்துடைய ராஜ்யத்துக்குள்ளே நம்ம போட்டுறார். அப்போயே பார்த்தீங்கன்னா கலாத்தியில் நம்ம பார்க்குறோம், அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய புத்திர சுவிகாரத்தின் ஆவி தேவன் நம்ம கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ தைரியமான அப்பான்னு சொல்லி கூப்பிடலாம். நம்மளுடைய பிள்ளைகளாக தேவன் நம்ம மாறிடுறோம் பாருங்கள். சரிங்களா, அப்போ எப்போ நம்ம ரசிக்கப்படுறோம் உடனே நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக மாறிடுறோம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இதான் நம்ம இயேசு கிறிஸ்து பரமண்டல ஜெபத்தில் சொல்லும்போது சொல்கிறாரு, பரமண்டல் இருக்கிற பிதாவே அப்படின்னு சொல்லி அப்பா அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபத்தை துவக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சரிங்களா, அது சாதாரண ஒரு விஷயமே இல்லை பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடினாலே நம்மையும் அறியவில்லை. இப்போ உலகம் இந்த உலகத்துக்கு இந்த ரட்சிப்பின் காரியங்களை அது அவங்களுக்கு இந்த கிறிஸ்துவ அன்பு அவங்களுக்கு அது புரியல. சரிங்களா, நான் வேதத்தில் பார்க்குறோம், சாத்தான் அந்த உலகத்தின் அதிபதியான சாத்தான் அவங்களுடைய கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறனால ரட்சிப்பு அவங்களுக்குள்ள போல உண்மையான தேவனை அறியாதபடி கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறான். தேவனுடைய அன்பு உங்களுக்கு புரியலை அப்படின்னு சொல்லி சொல்கிறார். 2ஆம் வசனம் பாருங்கள், பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், இனி எவ்விதமாக இருப்போம் என்று இன்னமும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதனால் அவருக்கு ஒப்பாக இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். சொல்கிறாரு, இப்போ நம்ம இந்த உலகத்தில் வாழும்போது நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக இருப்போம். ஆனால் இனி பார்த்தீங்கன்னா நம்ம மரித்து பரலோகத்துக்கு போகும்போது நம்ம அவர் எப்படி இருக்கிறார் அப்படியே நம்ம தரிசிப்பதனால அவருக்கு ஒப்பாக இருப்போம்னு சொல்லி அறிந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ பார்த்தீங்கன்னா அப்போ தேவன் நமக்கு ஒரு மகிமையின் சரீரத்தை கொடுப்பார். சரிங்களா, இப்போ இருக்கிற சரீரம் இல்லை, அப்போ ஒரு மகிமையின் சரீரம். சரிங்களா, இப்போ இந்த சரீரத்தில் நம்ம தேவனை பார்க்க முடியாது. பார்த்தா நம்ம ஒன்றுமில்லாம் பஸ்மமாயிரும். சரிங்களா, அப்போ அவரால் பார்த்து நம்ம உயிரோடு இருக்க முடியாது. ஆனால் அப்போ அவர் எப்படி இருக்கிறாரோ அதே மாதிரி நம்ம பார்க்கறனால அவருக்கு ஒப்பாக இருப்போம். அந்த ஒரு மகிமையின் சரீரத்தை ஆண்டவர் தருவார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவனும் அவர் சுத்தமுள்ளவராக இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்து கொள்கிறான். ஸோ பார்த்தீங்கன்னா ரட்சிக்கப்பட்டதுக்கப்புறம் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி எப்படி வேணால் இருக்கலாம், ஆனால் ரட்சிக்கப்பட்டதுக்கப்புறம் தேவன் இதை எதிர்பார்க்குறாரு. சரிங்களா, அப்போ அவருடைய பிள்ளைகள், அப்போ அவருடைய இப்போ நம்ம உலக பிரகாரமான தகப்பனே பார்த்திங்கன்னா, என் பிள்ளை அப்படின் போது என் பிள்ளை நல்லா இருக்கணும், நல்லா வரணும், அவங்க தப்பு பண்ணால் கண்டிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்கள ஒழுங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. உலக பிரகாரமான அந்த பெற்றோரே பிள்ளைகள் ஒழுங்காக இருக்கணும்னு சொல்லி நம்ம இருக்கும்போது பரமபிதா, நம்ம பரம தகப்பன், ஆவிக்குரிய தகப்பன், நம் தேவாதி தேவன், அவர் நம்முடைய பிள்ளைகள் ஒழுங்காக இருக்கணும், அவரை போல இருக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறார். சரிங்களா, அப்போ அதான் சொல்கிறார், அவர் சுத்தமுள்ளவராக இருக்க போல தன்னையும் சுத்திகரித்து கொள்கிறான். சரிங்களா, அதை வேதத்தில் பார்க்குறோம். ஆண்டவர் சொல்கிறார், நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்களும் பரிசுத்தராக இருங்கள்னு சொல்லி சொல்கிறார். மத்தியில் சொல்லும்போது சொல்கிறார், பிதாவானவர் பூர்ண சர்க்குணராக இருக்கிறது போல் நீங்களும் பூர்ண சர்க்குணராக இருக்க கடவியர்கள், அவர் இரக்கமுள்ளவராக இருக்க போல் நீங்களும் இரக்கமுள்ளவர்களாக இருங்க. ஸோ அவருடைய சுபாவம் உங்களுக்குள்ளே வரணும், அவரை போறையே நீங்கள் மாறணும் அப்படின்னு சொல்லி தேவன் எதிர்பார்க்குறார். பாவம் செய்கிற எவனும் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறான், நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே பாவம். அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார் என்று அறிவீர்கள், அவரிடத்தில் பாவமில்லை. வேதத்தில் பார்க்குறோம், தேவன் ஒளியாக இருக்கிறார். பார்த்திங்கன்னா நீங்கள் பாவம் செய்யக்கூடாது. இதுக்கு ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி எப்படி வேணால் இருக்கலாம், ஆனால் ரட்சிக்கப்பட்டதுக்கப்புறம் தேவன் அவரை மாதிரி மாறணும் அப்படின்னு சொல்லி ஒரு பரிசுத்த வாழ்க்கைக்கு தேவன் நம்மளை அழைக்கிறார். சரிங்களா, அந்த வேதத்தில் பார்க்குறோம், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ நம்முடைய இது வரைக்கும் நம்ம செஞ்ச பாவத்தை எல்லாம் தேவன் சுமந்து தீர்த்துட்டார். அந்த வேதத்தில் பார்க்குறோம். இடத்துல சொல்கிறார் பாருங்கள், நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார் என்று அறிவீர்கள். நம்முடைய பாவங்கள் நம்ம இது வரைக்கும் என்ன பாவம் செஞ்சிருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய பாவம் செஞ்சிருந்தாலும் சரி, அவர்கிட்ட வரும்போது எல்லாவற்றையுமே மன்னித்து நம்மளை ஏற்றுக்கொள்கிறார் பாருங்கள்.
அவரிடத்தில் பாவம் இல்லை. சரிங்களா? அவர் வேதத்தில் பார்க்குறோம். அவர் வந்து பாவம் செய்யவில்லை அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, என்னில் பாவம் உண்டு என்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும்? நம்முடைய பரமபிதா, நம்முடைய தேவாதி தேவன் வந்து பரிசுத்தர். சரிங்களா? அவர் வந்து பரிசுத்தர், எல்லாத்துலேயுமே பூரணர். சரிங்களா? எல்லாத்துலேயுமே பர்ஃபெக்டாக இருக்கிறவர். நமக்கு பூரண மாதிரி வந்து இயேசு கிறிஸ்து தான். சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா அவரை மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இப்போ நமக்கு மாதிரியே வந்து இயேசு கிறிஸ்து தான். சரிங்களா? அப்போ நம்ம வந்து நம்முடைய கம்பேரிசன் யாரோடையே வச்சக்கூடாது. நம்ம கம்பேரிசன் எல்லாம் இயேசு கிறிஸ்து தான். நமக்கு கம்பேரிசன் வந்து இந்த வேதம் தான். சரிங்களா? நம்ம வந்து பொதுவாக வந்து நம்ம வந்து மற்றவங்கள கம்பேர் பண்ணுவோம். நம்ம அப்படி செய்யக்கூடாது. நம்ம வந்து நம்ம தேவன். அப்போ தான் வந்து அதுதான் நம்ம ஸ்டாண்டர்ட். சரிங்களா? அப்போ நம்ம வந்து தேவனை தான் கம்பேர் பண்ணணும். நான் தேவன் எப்படி இருக்கேன், நான் வேதத்தின்படி எப்படி இருக்கேன், இது நம்ம அப்படி தான் கம்பேர் பண்ணி நம்ம பரிசுத்தத்தில் வளரணும் பாருங்கள். இந்த 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம். பிதாவானவர் என்ன பண்ணுறாருன்னா, பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். நம்ம நீதிமான்கள் ஆகும்படியாக பாவம் அறியாதவரை நமக்காக பாவமாக்கினான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் பாருங்கள். நம்ம இயேசு கிறிஸ்துக்கு பாவத்துக்கு அவருக்கு சம்மந்தமே கிடையாது. இப்போ பூமியில் பிறந்து பாவமில்லாத ஒரே ஒருவர் உண்டு இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். சரிங்களா? அப்போ பார்த்திங்கன்னா அப்போ வந்து ஒரு பரிசுத்தர். இப்போ பாவமில்லாத ஒரு பரிசுத்த வாழ்க்கையை வந்து தேவன் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறார் பாருங்கள். அவரில் நிலைத்திருக்கிற எவனும் பாவம் செய்கிறதில்லை, பாவம் செய்கிற எவனும் அவரை காணவும் இல்லை, அவரை அறியவும் இல்லை. ஒரு முக்கியமான வசனம் பாருங்கள். அவரில் நிலைத்திருக்கிற எவனும் பாவம் செய்கிறதில்லை. அப்போ தேவன் நிலைத்திருக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறார். அப்போ எப்படி அவர் நிலைத்திருக்கிறது அப்படின்னா, யோவான் 15 வாசிக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து திராட்சை செடி, நான் திராட்சை செடியாக இருக்கேன், நீங்கள் வந்து கொடிகளாக இருக்கீங்க. எப்படி கொடிகள் வந்து திராட்சை செடியோடு இணைந்திருந்தால் கனி கொடுக்கும், அந்த மாதிரி வந்து என்னோட இணைந்திருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். பார்த்தீங்கன்னா தேவன் எதிர்பார்க்குறதுன்னா அவரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அவரோட பேசணும், அவரோட ஜெபத்தில் வேதத்தில் அவர் சொல்கிறத கேட்கணும் சொல்லி ஆண்டவர் வந்து எதிர்பார்க்குறார். அதான் வேதத்தில் பார்க்குறோம். அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள்னு சொல்லி சொல்கிறார். பார்த்திங்கன்னா ஆதாம் ஏவாள் உருவாக்கணுன்னு பகலின் குளிர்ச்சியான வேலையில் அவங்களோட வந்து உலாவினான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ பார்த்திங்கன்னா ஆனால் சாத்தான் என்ன பண்ணுறான், அந்த உறவை வந்து கட் பண்ணிட்டான் பாருங்கள். அப்போ அது வந்து அவனுக்கு பிடிக்காது. ஆனால் நம்ம வந்து விடக்கூடாது பாருங்கள். சரிங்களா? அப்போ பார்த்திங்கன்னா அதுதான் ஆண்டவருக்கு எப்போவுமே ஜெபம் பண்ணி விழுத்துருங்க. தேவனோட வந்து அதை சொல்கிற எண்ணில் யோவான் 15 சொல்லும்போது, எண்ணில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். நிலைத்திராவிட்டால் அவங்களால வந்து ஒன்றும் செய்ய முடியாது, கனி கொடுக்க முடியாது அப்படின்னு வந்து உலர்ந்து போவீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அது ரொம்ப முக்கியம். அப்போ தேவனை நிலைத்திருந்தால் தான் நம்ம என்ன பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை நம்ம வாழ முடியும். நாம் நம்முடைய சொந்த முயற்சியில் வந்து நம்ம பரிசுத்தமாக வாழ முடியும். அதை வேதத்தில் பார்க்குறோம். நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போகும். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாகும். சரிங்களா? அப்போ பார்த்திங்கன்னா இந்த சத்தியமாகிய அவர் இயேசு கிறிஸ்து வார்த்தையை நம்ம நோக்கி பார்க்க என்ன ஆகும்னா, சத்தியத்தை அறிய 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 நமக்குள்ளே வந்து பரிசுத்தம் வந்துக்கிட்டே ஒளி நமக்குள்ளே வர 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 இருள் மாம்சத்தின் கிரிகள் எல்லாம் வெளியே போயிடும் பாருங்கள். பிள்ளைகளே, நீங்கள் ஒருவராலும் வஞ்சிக்கப்படாதிருங்கள். நீதி செய்கிறவன் அவர் நீதி உள்ளவராக இருக்க போல் தானும் நீதி உள்ளவனாக இருக்கிறான். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல ரொம்ப முக்கியமாக ஒரு வார்த்தை சொல்கிறார் பாருங்கள். நீங்கள் ஒருவராலும் வஞ்சிக்கப்படாதிருங்கள். ஸோ பார்த்திங்கன்னா நிறையா வந்து கள்ளர்கள் நிறையா இருக்காங்க. ஸோ நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கெடுக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதனால் பார்த்திங்கன்னா பவுல் எழுதுகிறாரு, கடைசி நாட்களில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து வந்து விசுவாசத்தை விட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ பார்த்திங்கன்னா அதில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம். சரிங்களா? அப்போ எப்படி நம்ம வந்து வஞ்சிக்கப்படாமல் இருக்கணும், அப்படி தேவனோட நடந்தால் தான் முடியும் பாருங்கள். நல்ல வேதத்தை நம்ம அறிஞ்சிருக்கணும். சரிங்களா? அப்போ வேதம் நல்லா அறிஞ்சிருந்தால் தான் எது உண்மை, எது பொய், எது ஒரிஜினல், எது டூப்ளிகேட் நம்ம தெரியும் பாருங்கள். அப்போ தேவனோடு நடக்கும்போது ஆவியானவர் நமக்கு வந்து கற்றுத்தருப்பார். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சிலர்லாம் பார்த்திங்கன்னா நல்லா நம்மோட நடந்தே வருவாங்க, ஆனால் நமக்கு எதிராக வந்து வேலை செஞ்சிட்ருப்பாங்க பாருங்கள். ஸோ அப்படிப்பட்டவங்களை வந்து ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ நீங்கள் வந்து யாராலும் வஞ்சிக்கப்படாதுருங்க. பவுல் சொல்லும்போது சொல்கிறாரு, நீங்கள் வந்து உங்களுடைய பந்தய பொருளை இழந்து போகாதபடி வந்து ஜாக்கிரதையாக இருங்க. ஒருவனுங்க பந்தய பொருளை எடுத்துக்கொள்ளாதபடி வந்து ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போது நம்ம தேவனோடு நடந்தால் தான், வேதத்தின்படி நடந்தால் தான், வேத வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சாலே போதும் பாருங்கள். தேவ வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்ச ஆண்டவரே நம்ம நோக்கி பார்க்க தேவனுடைய கிருபைக்கு காத்திருங்க. அப்போ அவர் தான் சத்தியம் உள்ளவர். சரிங்களா? பாவியானவர் நம்ம நடத்துவார் பாருங்கள். வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்ச தேவனோடு நம்ம சஞ்சரிக்கும் போது தேவன் வந்து தேவையில்லாத காரியங்களை எடுத்து போட்டுருவார் பாருங்கள்.
9ஆம் வசனம் பாருங்கள், ரொம்ப முக்கியமான வசனம். 8:9 பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான், ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசனுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். சரிங்களா? அப்போ பார்த்திங்கன்னா ஆதி முதல் பிசாசு ஆரம்பத்திலேருந்தே நம்மளாம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே பிசாசு இருக்கான். சரிங்களா? இப்போ ஆரம்பத்தில் ஆண்டவர் பிசாசுன்னு யாரும் பிசாசு கிடையாது. அவர் தேவதூதன், விழுந்து போன ஒரு தேவதூதன். ஸோ தேவன் ஒரு நல்ல தூதர் பொசிஷன், நல்ல ஒரு பொசிஷன் கொடுத்து வச்சுருந்தார். ஆனால் அவனுடைய ஆதி மேன்மையை காத்துக்கொள்ளாமல் பெருமையை நிமித்தம் அவள் விழுந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ இருந்தே பாவம் செய்கிறோம், இன்னும் பாவம் செஞ்சுட்டே தான் இருக்கான். சரிங்களா? வேதத்தில் பார்க்குறோம், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவென்று வேறொன்றுக்கும் வரான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். சோதனைக்காரன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். நம்ம சோதனையில் விழத்தள்ளி நம்ம தேவனை விட்டு பிரிக்கிறது, தேவனுடைய வசனத்துக்கு எதிராக செயல்படுறது அவனுடைய நோக்கமாக இருக்கு. பார்த்திங்கன்னா வேதத்தில் பார்க்குறோம், பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாக இருக்கிறான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். சரிங்களா? அப்போ பார்த்திங்கன்னா அவன் ஃபுல் அண்ட் ஃபுல் பாவத்தினால் உண்டானவன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். பிசாசானவன் ஆதி முதலாய் பாவம் செய்கிறான். பார்த்திங்கன்னா அவனை மாதிரி மாறணும்னு சொல்லி தான் எல்லோரையும் அந்த அளவுக்கு போராடிட்டுருக்கான். பாருங்கள், வேதம் சொல்லுது பாருங்கள், பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவகுமாரன் வெளிப்பட்டார். பார்த்திங்கன்னா இயேசு கிறிஸ்து நிறைய வழியை வச்சுருக்கார். பாருங்கள், சொல்லுது இங்கே என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவீர்கள்னு சொல்லி ஆண்ட சொல்கிறேன். வெள்ளம் போல சத்துரு வரும்போது ஆவியான குரோமாய் குடியேற்றுவான்னு சொல்லி பார்க்க பார்த்தீங்கன்னா ஒருவன் 1000 பேரை துரத்துவான், 2 பேர் 10,000 பேரை துரத்துவான்னு சொல்லி பார்க்குறான். இப்போ பரிசுத்தாவின் இடத்துல விழும்போது நீங்கள் பெல்ல நடந்து சாட்சியாக இருப்பீர்கள்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். பாருங்கள், சரிங்களா? பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து சிலுவையில் எல்லாமே செஞ்சு முடிச்சிட்டார். சரிங்களா? அப்போது அவனை வெளியரங்கமான கோலமாக்கினான்னு சொல்லி பிசாசுடைய அந்த வல்லமையெல்லாம் அவனுக்கிட்ட இருந்த அதிகாரத்தில் உரிந்து கொண்டான்னு சொல்லி நம்ம சிலுவையில் ஆணி அடிச்சிட்டார். சரிங்களா? அப்போ பார்த்திங்கன்னா இப்போ ஒன்றுமே கிடையாது. அவங்ககிட்ட இருக்கிற கொஞ்சம் வச்சுருக்கிற அந்த கொஞ்சம் இதை வச்சு தான் இப்போ துள்ளிகிட்டு இருக்கான். சரிங்களா? அதான் வேதத்தில் பார்க்குறோம், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் இன்றி வேறொன்றுக்கும் வரான். இயேசுக்கு சொல்கிறாரு, நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். சரிங்களா? அப்போ பார்த்திங்கன்னா இயேசு கிறிஸ்து நமக்கு உதவி செய்கிறார். பாருங்கள், பிதாவானவர் நமக்கு உதவி செய்கிறார், இயேசு கிறிஸ்து நமக்கு உதவி செய்கிறார், பரிசுத்தாவின் நமக்கு உதவி செய்கிறார். பாருங்கள், சரிங்களா? அப்போ பார்த்திங்கன்னா சாத்தான் நம்முடைய ஹெல்த்தை திருட பார்ப்பான், நம்முடைய ஆசீர்வாதத்தை திருட பார்ப்பான், நம்முடைய விசுவாசத்தை திருட பார்ப்பான், நம்ம ரட்சிப்பை இழந்து முடியாது செய்ய பார்ப்பான். அவனால் முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன சைடில் போகிறான், நம்ம இச்சையை போடுவான், மாம்சத்தின் கீழே போடுவான், கசப்பை போடுவான், வெறுப்பை போடுவான், வைராக்கியத்தை போவான், கோபத்தை போடுவான். இந்த மாதிரி எல்லா காரியங்களும் அவனால் முடிஞ்சது என்னென்ன பண்ணுவான் எல்லாம் பண்ணுவான். பாருங்கள், ஆனால் தேவனோட போட்டார். பாருங்கள், வேதத்தில் பார்க்குறோம், அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதுனாலே சோதிக்கப்பட உதவி செய்ய வல்லவராக இருக்குன்னு சொல்லி நம்ம பயந்துக்க வேண்டியதில்லை. சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா வேதத்தை பார்க்குறோம், உங்கள் தலையில் இருக்கிற மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்குன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கார். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாகன்னு சொல்லியிருக்கார். வேதத்தில் பார்க்குறோம், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், தேவனுக்கு கீழ்ப்படிந்தீர்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவனை விட்டு உங்கள் ஓடிப்போவான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஒரு வழியாய் வருவான், 7 வழியாய் ஓடிப்போவான்னு சொல்லி நம்ம வேதத்தில் பார்க்குறோம். சரிங்களா? அப்போது பேதுரு எழுதும்போது எழுதுகிறாரு, விசுவாசத்தில் உறுதியாக இருந்தவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. பயப்படக்கூடாது. பாருங்களா? இப்போ கெர்ச்சிக்கிற சிங்கம் போல வருவான் அப்படின்னு சொன்னால் நான் பார்த்து நம்ம பயந்துக்க வேண்டியது அவசியம் கிடையாது. வச்சுங்களா? பார்த்தீங்கன்னா ஒரு விழுந்து போனேன் வச்சுங்களேன், ஏற்கனவே தலையை ஆண்டவர் டேமேஜ் பண்ணிட்டார். வச்சுங்களா? சிலுவையில் தலையில் டேமேஜ் பண்ணிட்டு சும்மா இப்போ வால் இருக்கிற வச்சு கொஞ்சம் பவர் வச்சு ஆடிட்டுருக்கோம். வச்சுங்களா? நம்ம பயப்பட வேண்டியதில்லை. ஏன்னா நம்ம வேதத்தில் பார்க்குறோம், உலகத்தில் இருக்கிறவன் நம்மில் இருக்கிறவர் பெரியவர். சரிங்களா? இப்போ நம்ம சைடு தான் ஸ்ட்ராங் சைடு. சரிங்களா? அவன் சும்மா ஆனால் பார்த்தீங்கன்னா சும்மா பயப்படுத்தும், அதை பார்த்து நம்ம பயந்துடக்கூடாது. பாருங்கள், அடுத்த வசனம் பாருங்கள், அதான் இருக்கிறதுல ரொம்ப முக்கியமான வசனம். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது, அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான். சரிங்களா? இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான வசனங்க. தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தான் தேவனால் பிறந்தவர்கள். சரிங்களா? நம்ம தான் தேவனால், யாரெல்லாம் ரசிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்களெல்லாம் தேவனால் பிறந்ததுனால தான் தேவன் நம்மளை ரசிச்சிருக்கார். வேதத்தில் பார்க்குறோம், உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் தேவன் நம்மை முன் குறித்திருக்கான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். சரிங்களா? இப்போ தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான். ஏன் அவன் பாவம் செய்ய மாட்டான் அப்படின்னு அடுத்த வசனம் தான் ரொம்ப முக்கியம். பாருங்கள், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது, அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான். இந்த இடத்துல பாருங்கள், சொல்கிறாரு, அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது,
இப்போ அவருடைய வித்து அப்படிங்கிறது வசனம். இப்போ வசனம் உள்ளே இருந்துச்சுன்னா தான் நம்ம என்ன பண்ண முடியும்? சாத்தான ஜெயிக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தில் நம்ம பரிசுத்தமாக வாழ்கிறதுக்கு ஒரே ஒரு வழி தான். என்னென்னா வசனம் தான். அதான் சங்கீதம் 119 பார்க்குறோம். வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? ஒரு வசனத்தின்படி தன்னை காத்து கொள்கிறதுனால் தானே. பார்த்திங்கன்னா, நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உம்முடைய வார்த்தையும் வசனத்தை என் இருதயத்திலே வைத்து வைத்தேன். ஸோ ஆங்கிலத்தில் பார்த்திங்கன்னா, அதை நான் ஒழித்து வச்சேன் அப்படின்றது சரிங்களா. அந்த வசனத்தை நான் வந்து ஒழித்து வச்சுட்டேன். ஏன்னா சாத்தான் அந்த வசனத்தை திருடிட்டானா நான் பாவம் செஞ்சிருவேன் நான். சரிங்களா. அப்போ பார்த்திங்கன்னா அந்த வசனம் அப்போது எவ்வளோ நமக்கு வசனம் தெரியுதோ, அந்த வசனத்துக்கு எவ்வளோ கீழ்ப்படிஞ்சு நடமோ அந்தளவுக்கு நம்ம வந்து நம்ம ஃபவுண்டேஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக கிறிஸ்துவுக்குள்ளே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் பாருங்கள். கண்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடாக இருக்கும். நீங்கள் எவ்வளோ வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சு வசனத்துக்கு உங்களை ஒப்பு கொடுத்து வசனத்துக்கு சரண்டர் பண்ணி வசனம் தான் எனக்கு ஃபஸ்ட்டுன்னு சொல்லி இருக்கீங்களோ, உங்களை வந்து யாராலையுமே அசைச்சிக்க முடியாது பாருங்கள். சரிங்களா. அப்போ அதுதான் நம்ம சாத்தான் உங்கள் பக்கத்துலேயே வர முடியாது. வந்தாலும் அவனால் எதுவும் செய்ய முடியாது பாருங்கள். அதான் இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு யோவானில், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை அப்படிங்கிறார். சரிங்களா. அப்போ அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்த வாழ்க்கை. சரிங்களா. இப்போ அவர் வந்து முற்றிலும் ஒளியானவர். சரிங்களா. சத்தியமானவர். சாத்தான் என்னென்னமோ முயற்சி பண்ணி பார்த்தா, ஆனால் எதுவுமே இயேசு கிறிஸ்து ஒன்றுமே செய்ய முடியல. இப்போ அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கும் அதே ஒரு கிருபையை வந்து ஆண்டவர் கொடுத்துருக்கார் பாருங்கள். அப்போ நீங்கள் எவ்வளோ வசனத்தில் வளர்கிறீங்களோ அந்தளவுக்கு நம்ம இயேசு கிறிஸ்து மாதிரியே ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை, ஜெயமுள்ள வாழ்க்கையை வாழ முடியும் பாருங்கள். அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான். பார்த்திங்கன்னா யோவானில் நம்ம பார்க்குறோம், அவர்கள் மாம்ச சித்தத்தினாலாவது மனுஷ சித்தத்தினாலாவது பிறந்தார், மாம்ச சித்தத்தினாலாவது இரத்தத்தினாலாவது பிறந்தால் தேவனாலே பிறந்தவர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். தேவனால் பிறந்தவர்கள் ரட்சிக்கப்பட்ட எல்லாமே நம்மளாம் தேவனால் பிறந்தவர்கள். சரிங்களா. அப்போது அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, தேவவசனம் நமக்குள்ளே வந்து அதிகமாக படிக்கணும் பாருங்கள். இந்த 1 பேதுருவில் சொல்லும்போது சொல்கிறாரு, நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாக இருங்க. சொல்லுங்கள். எவ்வளோ வசனத்தை உள்ளே போடுறீங்களோ, வசனத்தை வச்சு ஜெபம் பண்ணுறீங்களோ, நீங்கள் உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த பவர் ஜாஸ்தியாகிட்டே இருக்கும் பாருங்கள். சரிங்களா. ஒருவேளை இப்போத்தி கொண்டு தெரியாமல் இருக்கலாம், பட் ஆனால் அந்த வசனத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும் பாருங்கள். சொல்லி ஆண்டவர் இந்த வசனத்தின்படி இன்றைக்கி நான் செய்கிறது தான். சரிங்களா. அப்போ இந்த வசனத்தை படித்து ஆண்டவரே இந்த வசனத்தின்படி என்னை மாற்றுங்க, இந்த வசனத்தின்படி என்னை மாற்றுங்கன்னு சொல்ல நீங்கள் அஸ்திவாரம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக பாருங்கள். சரிங்களா. அதுதான் இந்த ஒரே வழி அதுதான். சரிங்களா. அப்போ வசனத்துக்கு நீங்கள் வந்து ஆண்டவர் சொல்கிறார், வசனத்துக்கு நடுங்குகிறவனே நோக்கி பார்ப்பேன்னு சொல்கிறார். அப்போ வசனத்துக்கு நீங்கள் வந்து முதல் இடம் கொடுங்க. ஆண்டவர் வந்து பெரிய காரியங்களை செய்வார் பாருங்கள் உங்களுக்குள்ளே. அதுக்கப்புறம் அதில் இருக்கிற ஒரு மறுரூபம், அதில் வர்ற ஒரு வெளிச்சம், அதில் வர்ற ஒரு பாதுகாப்பு, அதில் வர்ற ஒரு வல்லமை, அது வந்து விவரிக்கவே முடியாது பாருங்கள். சரிங்களா. அது ரொம்ப ரொம்ப முக்கியம் பாருங்கள். அதனால் வந்து நீங்கள் வசனத்துக்கு முதலிடம் கொடுங்க. சரிங்களா. வசனத்துக்கு முதல் கொண்டு வசனத்துக்கு கீழ்ப்படிங்க. சில வசனங்கள் கீழ்ப்படிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இருந்தாலும் வந்து ஆண்டவர்கிட்ட கேளுங்க. வேதத்தில் பார்க்குறோம், ஆண்டவர் சொல்கிறாரு, முதல் அந்த 10 கட்டளைகளை சொல்லும்போது சொல்கிறாரு, அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து உன்னை வந்து என்ன பண்ணேன், அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து உன்னை வந்து விடுவித்து கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சரிங்களா. ரொம்ப பாருங்கள், எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து உன்னை விடுவிச்சு உன்னை பிடுங்கி உனக்கு ரட்சிப்பை கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இப்போ பார்த்திங்கன்னா அந்த எகிப்து அப்படின்றது பாவம், பழைய வாழ்க்கை. இப்போ நம்ம வந்து நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்களில் பாவத்துக்கு கீழ்ப்பட்டவர், தேவனுடைய கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிற அப்படின்னு பாவம் நம்ம வந்து மேற்கொள்ள முடியாது பாருங்கள். சரிங்களா. அப்போ நம்மளாம் தேவனால் பிறந்தவர்கள். இப்போ தேவனுடைய வசனத்துக்கு நம்ம கிரியை செய்ய விடும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம இந்த இயேசு கிறிஸ்து மாதிரியே பரிசுத்தம் மேல் அடைஞ்சு பரிசுத்தத்தின் மேலே பரிசுத்தம் அடைஞ்சு பூர்ண பரிசுத்தம் அடையலாம் பாருங்கள். சரிங்களா. அடுத்த பகுதி இது அதோட அப்படியே கண்டினியூஷன் தான். இதில் வந்து முன்னாடி பகுதியில் வந்து பரிசுத்தமாக வாழுங்க அப்படின்னு சொல்லி எழுதுகிறாரு. அடுத்த பகுதியில் வந்து நீங்கள் வந்து மற்றவங்களை நேசிங்க அப்படின்னு சொல்லி எழுதுகிறார். 10ஆம் வசனத்துலேருந்து 15ஆம் வசனம் வரைக்கும் அடுத்த பகுதி. அந்த 11ஆம் வசனத்தை தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. நாம் ஒருவரில் ஒருவர் அரும்ப கூண்ட வேண்டும் என்பதே நீங்கள் ஆதி முதல் கேட்ட விசேஷமாக இருக்க. 11ஆம் வசனம் தான் தலைப்பு. 10 முதல் 15 வரை. 10ஆம் வசனம் வாசிக்கிறேன். இதனால் தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும் பிசாசின் பிள்ளைகள் இன்னார் என்றும் வெளிப்படும். நீதியை செய்யாமல் தன் சகோதரன் அன்பு கூறாமல் இருக்கிற எவனும் தேவனால் உண்டானவன் அல்ல. சொல்கிறாரு, நீங்கள் வந்து நீதியை செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நீதியை செஞ்சு மற்றவர்கள் அன்பு கூர்ந்தீங்கன்னா நீங்கள் வந்து தேவனால் பிறந்தவர்கள். இது நீங்கள் செய்யலைன்னா பிசாசினால் உண்டானவர்கள், பிசாசின் பிள்ளை இதனால் வெளிப்படும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சரிங்களா. அது ரொம்ப முக்கியமான வசனம் பாருங்கள். நாம் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டும் என்பதே நீங்கள் ஆதி முதல் கேட்ட விசேஷமாக இருக்கிறது. அப்போ பார்த்து நம்ம தேவனை நேசிக்கிறோம், அதில் வந்து பிரச்சனை கிடையாது. அதே மாதிரி வந்து நீங்கள் வந்து
சகோதரர் நேசிங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஆனால் அன்பு நியாயப்பிரமாணத்தை நிறைவேறுதலாக இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். சரிங்களா? அதில் பார்த்தீங்கன்னா அதில் சொல்கிறார், இயேசு கிறிஸ்து சொல்லும்போது சொல்கிறார், 2 உபதேசம் தான், 2 கற்பனை தான். ஒன்று பார்த்தீங்கன்னா தேவனை நேசி அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அடுத்தது உன்னை நேசிப்பது போல் பிறனை நேசி அப்படின்னு சொல்லி சொல்கிறார். 12ஆம் வசனம் பாருங்கள். பொல்லாங்கனால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினைப் போல் இருக்க வேண்டாம். அவன் எது நிமித்தம் அவனை கொலை செய்தான்? தன் கிரியைகள் பொல்லாதவைகளும் தன் சகோதரனுடைய கிரியைகள் நீதி உள்ளவைகளாக இருக்கணும் நிமித்தம் தானே. ஸோ என் சகோதரி, உலகம் உங்களை பகைத்தால் ஆச்சரியப்படாது. அதனால் நீங்கள் எப்படி காயின் ஆபேலை பகைச்சு கொலை செஞ்சான். அதனால் நீங்கள் அப்படிப்பட்ட கசப்பு, வெறுப்பு, வைராக்கியமாக இருக்காதீங்க. பார்த்திங்கன்னா சகோதரன் நேசிங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உலகம் உங்களை பகைத்தால் நீங்கள் ஆச்சரியப்படாதிருங்க அப்படின்னு சொல்கிறார். நாம் சகோதரத்தில் அன்பு கூறுகிறபடினால் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். சகோதரத்தில் அன்பு கூறாதவன் மரணத்தில் நிலை கொண்டிருக்கிறான். தன் சகோதரனை பகைக்கிறவனும் மனுஷ கொலைப்பாதகனாக இருக்கிறான். மனுஷ கொலைப்பாதகன் எவனோ அவனுக்குள் நித்திய ஜீவன் நிலைத்திராது என்று அறிவீர்கள். சரிங்களா? ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை சொல்கிறார் பாருங்கள். இப்போ முன்னாடி முதல் பகுதியில் சொல்கிறாரு, நீங்கள் பாவத்துக்கு விட்டு தேவனிடத்தில் அன்பு கூறணும் அப்படின்னு சொல்கிறார். அடுத்து சொல்கிறாரு, நீங்கள் தேவன் அன்பு கூறீங்க எல்லாம் கருது. அப்போ அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் மற்ற இடத்துல அன்பு கூறணும். 2ஆம் பகுதி சரிங்களா? அப்போ நீங்கள் மற்ற இடத்துல அன்பு கூறணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ நான் அன்பு தேவனை நேசிக்கிறேன்னு சொல்லி நான் சகோதரனை பகைச்சின்னா நீ இருளில் தான் இருக்க, நீ மரணத்தில் நிலை கொண்டிருக்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். தன் சகோதரனை பகைக்கிறவன் மனுஷ கொலைப்பாதகனாக இருக்கான். கொலைகாரனுக்கு சமம் அப்படின்னு சொல்லி சகோதரனை பகைச்சினாலே கொலைகாரன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சரிங்களா? பார்த்தீங்கன்னா கலாத்தியில் சொல்லும்போது இந்த மாம்சத்தின் கிரைகள் இதெல்லாம் வருது. கசப்பு, வெறுப்பு, வைராக்கியம், கோபங்கள், வைராக்கியங்கள், எரிச்சல்கள், இதெல்லாம் பார்த்திங்கன்னா மாம்சத்தின் கிரைகள் இருக்குது. அவங்களாம் பார்த்திங்கன்னா நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாம்சத்தின் கிரைகளை வச்சுட்டு நம்ம பரலோகத்துக்கு போக முடியாது. காரணம் தான் நம்ம தேவனுடைய அன்புலாம் நம்ம நிரப்ப பண்ணணும் பாருங்கள். இந்த ஆவியின் கனினால் நிரப்புங்கன்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்ணணும் பாருங்கள். இப்போது பிரதானமான ஒரு ஆவியின் கனி என்னென்னா அன்பு. சரிங்களா? இப்போ அன்பு உள்ள வந்துச்சுன்னா போதும். சரிங்களா? இப்போ அன்பு வந்துச்சுன்னா எல்லாவற்றையும் தாங்கும், எல்லாவற்றையும் மன்னிக்கும், யாருக்குமே தீங்கு செய்ய மாட்டோம் பாருங்கள். இப்போ அப்படிப்பட்ட அன்பு நம்ம நிரப்ப பண்ணணும்னு சொல்லி நம்ம கேட்கணும் பாருங்கள். அடுத்த பகுதி 16லேருந்து 23 வரைக்கும் அடுத்த பகுதி. அதே தான் சொல்கிறார். இப்போ அன்பு கூறுறதுன்னா சகோதரத்தில் அன்பு கூறுறதுன்னா என்ன, அது கிரியையில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அந்த 16ஆம் வசனத்தை தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. 16 முதல் 23 அடுத்த பகுதி. 16ஆம் வசனம் தான் தலைப்பு. அவர் தம்முடைய ஜீவனை நமக்கு கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாக இருக்கிறோம். பார்த்திங்கன்னா இயேசு பிதாவானவர் எப்படி அன்பு கூர்ந்தார் அப்படின்னா தம்முடைய ஒரே குமாரனை நமக்கு அனுப்பினதுனால பிதாவானவர் நம்ம இடத்துல அன்பு வச்சுருக்கா, அந்த அன்பை வெளிப்படுத்தினதை நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி இயேசு கிறிஸ்து எப்படி அன்பு கூர்ந்தார் அப்படின்னா நம்முடைய பாவங்களை சிலுவையில் சுமந்ததுனால, சிலுவையில் தன்னையே ஒப்பு கொடுத்ததுனால அவர் அந்த அன்பு வெளிப்பட்டதுன்னு சொல்லி அப்படியே அன்பை வெளிப்படுத்தினார் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாக இருக்கோம். அப்போ பார்த்திங்கன்னா சொல்கிறாரு அன்பு கூறுறது அப்படின்னு என்னென்னா லவ் இன் ஆக்ஷன். சரிங்களா? அப்போ பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு செயல் இருக்கணும். இப்போ செயல்பாடு, வெறும் வாயில் அன்பு கூறுறது மட்டும் பத்தாது, நீங்கள் அது கிரியையில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். கீழே சொல்கிறார் பாருங்கள். ஒருவன் இவ்வுலக ஆஸ்தி உடையவனாக இருந்து தன் சகோதரனுக்கு குறைச்சல் உண்டென்று கண்டு தன் இருதயத்தை அவனுக்கு அடைத்து கொண்டால் அவனுக்குள் தேவ அன்பு நிலை கொள்ளுகிறது எப்படி சொல்கிறார் பாருங்கள். என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவும். பார்த்திங்கன்னா 2 சகோதரர் இருக்காங்க. ஒருத்தர் நல்லா பணக்காரராக இருக்கார், இன்னொரு சகோதரர் ரொம்ப ஏழையாக இருக்கான். பார்த்திங்கன்னா அவன் இடத்துல அன்பு கூறணும் அப்படின்னா நீ என்ன பண்ண, உன்னுடைய செல்வத்தில் கொஞ்சம் அவனுக்கு கொடுத்து அவனை தாங்க, அவனுக்கு உதவி செய் அப்படின்னு சொல்லி. அப்போ பார்த்திங்கன்னா நீ அவனை நேசிக்கிற அப்படின்னு சொல்லி இது மூலம் கிரியை மூலமாக நீ வெளிப்படுத்துகிற, அப்போ நீ தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். பார்த்திங்கன்னா நீ இந்த மாதிரி அன்பு கூறுறேன்னு சொல்லிட்டு நீ அவனுக்கு ஒரு உதவி செய்யலை அப்படின்னா நீ என்ன அன்பு கூறுற, கிரியை இல்லை அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி சொல்கிறார்.
சொல்கிறாரு, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம். ரொம்ப முக்கியமான ஒரு வசனம் பாருங்கள். அப்போ அன்பு இப்போ இயேசு கிறிஸ்து எப்படி நம்ம இடத்துல அன்பு கூர்ந்தார் அப்படின்னா, தன்னுடைய உயிரையே கொடுத்தார். சரிங்களா? அப்போ அவருடைய தன்னுடைய கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் நம்ம 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 கிர கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் நம்ம கொடுத்தார் பாருங்க. சரிங்களா? பார்த்தா நம்மளும் கிரியையில் உங்கள் அன்பை காட்டுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இந்த வேதத்தில் பார்க்குறோம். இப்போ இயேசு கிறிஸ்து பார்த்திங்கன்னா, அவர் அப்போஸ்தலர்லாம் பார்க்குறோம். அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும் விடுவிக்கிறவராயும் சுற்றித் திருந்தான்னு சொல்லி நாம் பார்க்குறோம். அப்போ இயேசு கிறிஸ்து நமக்கு பூர்ண மாதிரி பாருங்கள். அது மாதிரி பார்த்திங்கன்னா மத்தேயு 25ஆம் அதிகாரத்தில் சொல்லும்போது சொல்கிறாரு, நான் பசியாக இருந்தேன் எனக்கு தண்ணி கொடுத்தீங்க, நான் பசியாக இருந்தேன் எனக்கு உணவு கொடுத்தீங்க, நான் தாகமாக இருந்தேன் எனக்கு தண்ணீர் கொடுத்தீங்க, நான் வஸ்திரம் இல்லாத இருந்தேன் எனக்கு வஸ்திரத்தை கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் ஏழைகளுக்கு எது செஞ்சாலும் அது நீங்கள் எனக்கே செஞ்ச மாதிரி அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ இதில் தேவன் ரொம்ப பிரியமாக இருக்கார் பாருங்கள். சொல்கிறாரு, இப்ரேயரில் பார்க்குறோம், நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள், இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாக இருக்கிறான்னு சொல்லி சொல்கிறார் பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா இதெல்லாம் நம்ம பழகணும் பாருங்கள். ஒரு நாள் நம்மளால் முடிஞ்ச உதவியை நம்ம மற்றவங்களுக்கு செய்யணும். இந்த அப்போஸ்தலரில் 9ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம், தொற்கால் என்னும் சீஷி மிகுந்த நற்கிரியைகளையும் மிகுந்த தான தர்மங்களையும் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தில் கொர்நேலியு பார்த்திங்கன்னா மிகுந்த தர்மங்களை செஞ்சு கொண்டு வந்தான். தன் குடும்பத்தார் அனைவரோடும் தேவ பக்தியாக இருந்து மிகுந்த தான தர்மங்களை செஞ்சு கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் பாருங்கள். பார்த்தோன்னே தேவன் தேவதூதரே இறங்கி வந்துட்டார் பாருங்கள். சரிங்களா? பார்த்திங்கன்னா அதுக்கான ரிவார்டை நிச்சயமாக ஆண்டவர் தருவார். இதில் தேவன் ரொம்ப பிரியமாக இருக்கார் பாருங்கள். ஒரு சாட்சி பாருங்கள் சொல்கிறார். அதான் கிரியையினால் அவங்க அன்பு கூறதை நம்ம அந்த இடத்துல பார்க்குறோம். அது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காரியம். நம்ம இதை கண்டிப்பாக செய்யணும். நம்மால் முடிஞ்ச மற்றவர்களுக்கு என்ன உதவி செய்ய முடியுமோ அதை செய்யணும். அதுதான் தேவன் எதிர்பார்க்குறார் பாருங்கள். இதனால் நம்மை சத்தியத்திற்குரியவர்கள் என்று அறிந்து நம்முடைய இருதயத்தை அவருக்கு முன்பாக நிச்சயப்படுத்தி கொள்ளலாம். நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளிகளாக தீர்க்குமானால் தேவன் நம்முடைய இருதயத்திலும் பெரியவராக இருந்து சகலத்தையும் அறிந்திருக்கிறார். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம மற்றவர்களை அன்பு கூறுற அப்படின்னு சொல்லி நம்ம நம்ம நடிக்க முடியாது. அப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உங்கள் அன்பு கிரியையில் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நம்ம இருதயம் எப்படி இருக்குது, நம்ம என்ன செய்கிறோம்னு சொல்லி தேவனுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளியும் தீர்க்காததான் நாம் தேவனிடத்தில் தைரியம் கொண்டிருந்து அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவர்களை செய்கிற அப்படின்னா வேண்டிக் கொள்வது எதுவோ அதை அவராலே பெற்றுக்கொள்கிறோம் சொல்கிறாரு. அப்போ நீங்கள் தேவனுக்கு பிரியமாக நடந்தீங்கன்னா நீங்கள் அவர்கிட்ட என்ன கேட்குறீங்களோ என்ன விண்ணப்பம் பண்ணுறீங்களோ அது உங்களுக்கு தருவார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இந்த யோவானில் பார்க்குறோம். யோவான் 15 நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும் சொல்லி சொல்கிறார் பாருங்கள். சொல்லி அப்போ பார்த்திங்கன்னா தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை நடந்தாலுடைய அன்பாக இருந்து மற்றவங்களுக்கு உதவி செஞ்சாலே நம்ம ஜெபம் கேட்கப்படும். தேவனுக்கு பிரியமான தேவனுடைய கற்பனைகளை கைக்கொண்டு சகோதரர் இடத்தில் அன்பு கூர்ந்து நம்மால் முடிஞ்ச உதவி அவனுக்கு செய்யும்போது தேவன் நம் ஜெபத்தை கேட்பார்னு சொல்லி சொல்கிறார் பாருங்கள். நாம் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசமாக இருந்து அவர் நமக்கு கட்டளையிட்டபடி ஒருவரில் அன்பாக இருக்க வேண்டும் என்பது அவருடைய கற்பனையாக இருக்கிறது. ஸோ பார்த்திங்கன்னா இப்போ இயேசு மேலே விசுவாசமாக இருந்து அவர் கட்டளை கொடுத்துருக்காங்க, மற்றவங்களை நேசிங்க அப்படின்னு சொல்லி கட்டளை கொடுத்துருக்காங்க. அதை நம்ம கை கொள்ளணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் பாருங்கள். அடுத்த பாருங்கள் 24ஆம் வசனம், அடுத்த கண்டினியூஷன், அது ஒரு தனிப்பகுதி. அவருடைய கட்டளைகளை கைக்கொள்கிறவன் அவரில் நிலைத்திருக்கிறான், அவரும் அவனில் நிலைத்திருக்கிறார். அவர் நம்மில் நிலைத்திருக்கிறதே அவர் நமக்கு தந்திரின் ஆவினாலே அறிந்திருக்கிறோம். சரிங்களா? அப்போ பார்த்திங்கன்னா நம் கட்டளைகளை கை கொண்டால் நாம் அவர் நிலைத்திருக்க, அவர் நம்ம நிலைத்திருக்கான்னு சொன்னால் அப்போ அவர் நம்ம நிலைத்திருக்கிறது எப்படி இருக்குன்னா அவர் நமக்கு தந்த பரிசுத்தாவினால் அறிஞ்சு கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சரிங்களா? இப்போ அதில் என்ன பார்த்தோம் அப்படின்னா தேவன் நம்ம பிள்ளைகளாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அதனால் தேவன் எவ்வளோ பெரிய அன்புக்கு பாராட்டியிருக்கார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ அடுத்த சொல்கிறாரு, தேவன் பாவம் செய்யவில்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அவரில் நிலைத்திருக்கிறவனும் பாவம் செய்கிறது இல்லைன்னு சொல்லி அந்த காரியத்தை பார்த்தோம். பார்த்திங்கன்னா பிசாசனுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்க தேவகுமாரன் வெளிப்பட்டான்னு சொல்லி அந்த காரியத்தை பார்த்தோம். பார்த்திங்கன்னா அடுத்த சொல்கிறாரு, தேவனால் பிறந்தவனுமே பாவம் செய்ய மாட்டான், ஏன்னா அவருடைய வித்து அவனுக்குள்ளே தரித்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு.
அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நீங்கள் தேவனை நேசிக்கிற போல நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், நீங்கள் வந்து மற்றவங்களிடத்திலும் அன்பு கூறுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. மற்றவங்களை அன்பு கூறணுன்னா, நீங்கள் வந்து வசனத்தினாலும் நாம் இல்லை கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூறுங்க. அப்படி இருக்கும்போது நம்ம என்ன ஆண்டவரிடத்தில் கேட்குமோ அதை பெற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்கிறாரு. அப்போ இது வந்து தேவனுடைய கட்டளையும் கற்பனையுமா இருக்குது. மற்றவர்களை அன்பு கூறணும், அதெல்லாம் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அந்த மாதிரி நம்ம அன்பு கூறும் அவருடைய கட்டளைகளை கைக்கொண்டு நம்ம அன்பு கூறும்போது நாம் அவரில் நிலைத்திருக்கோம், அவர் நம்மில் நிலைத்திருக்கிறான்னு சொல்லி அந்த காரியத்தை சொல்கிறார். சரிங்களா? ஒரு சின்ன ஜெபம் பண்ணி முடிச்சிடலாம். ஏசப்பா, நீர் எங்களோட பேசின சத்தியத்துக்காய் நன்றி ஆண்டவரே. பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனால நீங்கள் பாராட்டின அன்பு காயமுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, உண்மையில் நிலைத்திருக்க அவனும் பாவம் செய்கிறதில்லையே, உமக்கு சோத்திர ஆண்டவரே. இன்னும் பரிசுத்தமாக வாழ கர்த்தர் கிருபை பாராட்ட வேண்டும்படியாய் ஜெபிக்கிறேனப்பா. தேவனே, இப்போ நீர் எங்களிடத்தில் அன்பு கூறுவதோ நாங்களும் பிறனிடத்தில் அன்பு கூற கர்த்தர் கிருபை செய்யுங்க ஆண்டவரே. வசனத்தினாலும் நாவினாலும் இல்லை கிரியினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கர்த்தர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். சொல்லப்பட்ட வசனங்கள் 100 பெருகி பலன் கொடுக்கட்டும். வசனத்துக்கு எங்களை ஒப்பு கொடுக்குற ஆண்டவரை இன்னொருத்தில் கிட்டிச்சேர கர்த்தருக்கு கிருபை பாராட்ட வேண்டும்படியாக ஜெபிக்கிறேன். நாம் மாத்திரம் மையப்படட்டும். துதி கட்ட மகிமையாகவும் செலுத்துகிறோம். இயேசு நாம் எல்லாவற்றையும் கேட்குறோம். நல்ல பிதாவே, ஆமென்.